ஜாப் கிடைக்காத காரணம் ரெண்டு விஷயங்கள். நிறைய பேர் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, நாம லேட்டா அப்ளை பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா வந்து ஈஸியா ஜாப் அடிச்சலாங்க. அது எப்படிங்க பண்றது? லிங்க்டின்ல ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு. எல்லாருக்கும் முன்னாடி நாம ஒரு ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது பார்க்க போறோங்க. சோ நான் போயிட்டு ஜாப்ஸ் போயிட்டு பாஸ்ட் 24 ஹவர்ஸ் கொடுக்குறேங்க. எனக்கு தேவையான ஜாப் எல்லாமே எனக்கு கிடைக்குதுங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்ட்ல வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸ்ல நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோம்னா கெரியர் கேப் இருக்கு, இல்ல நான் ஐடில இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பாத்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்ல வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாத்தி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனி எல்லாம் ஏமாத்த முடியாதுங்க. அது உன்னை ஏமாத்தி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாத்தி போனா 2-3 மாசம் ஒன்னு துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையா வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்ல உண்மையாவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாத்தி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையா போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. லிங்க்டின்ல ஜாப் ஓபனிங்ஸ் இருக்குன்னா வந்து ரீசெண்டான ஜாப் ஓபனிங்ஸ் நீங்க எடுக்கணுங்க. சோ நான் போயிட்டு ஜாப்ஸ் போயிட்டு பாஸ்ட் 24 ஹவர்ஸ் கொடுக்குறேங்க. எனக்கு தேவையான ஜாப் எல்லாமே எனக்கு கிடைக்குதுங்க. பட் ஆனா எனக்கு தேவையான வந்து அந்த ரீசெண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு தேவைப்படுதுங்க. சோ நான் என்ன பண்றேன் வந்து எல்லாருக்கும் முன்னாடி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண கிடைச்சிருங்க. அந்த URL போனீங்கன்னா வந்து R86400 இருக்குங்க. அதை எடுத்துட்டு போய் நான் கூகுள்ல போயிட்டு 24 ஹவர்ஸ் இன் செகண்ட் போடும்போது பாத்தீங்கன்னா வந்து அந்த 86400 கிடைக்குதுங்க. இது என்ன பண்றேன் வந்து 1 ஹவர்னு மாத்திட்டு அந்த நம்பர் 3600 போட்டா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ஒரு 1 ஹவரில் என்னெல்லாம் ஜாப் வந்திருக்கு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எல்லாருக்கும் முன்னாடி வந்து அந்த ஜாபுக்கு போய் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிடலாங்க. ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுனா வந்து எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஜாப் கிடைச்சிருங்க. லிங்க்டின்ல ஒரு சூப்பரான ஹேக்கிங் டெக்னிக் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். டைரக்டா ஹெச்ஆர் மெயில் ஐடி எப்படி எடுக்கிறதுங்க. லிங்க்டின்ல இருந்து ஒரு ஜாபுக்கு டைரக்டா ஹெச்ஆருக்கு மெசேஜ் பண்றாங்க. அது அவங்களுக்கு ரீச் ஆச்சா அவங்க பார்த்தாலும் நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. இதுக்கு என்னங்க பண்ணலாம்? அவரோட ஹெச்ஆர் மெயில் ஐடியை எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லிங்க்டின்க்கு போயிடுங்க. லிங்க்டின்ல வந்து இந்த சர்ச்ல போயிட்டு ஹெச்ஆர் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுங்க. ஹெச்ஆர் மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா லிஸ்ட் ஆஃப் ஹெச்ஆர்ஸ் வருங்க. அந்த ஹெச்ஆர் நீங்க கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஹெச்ஆரோட டீடைல்ஸ் வருங்க. நம்ம கனெக்ட் பண்றதுனா அவங்களை கனெக்ட் பண்ணலாம். மேபி அவங்க வந்து அக்செப்ட் பண்ணலன்ற பட்சத்துல வந்து நம்மளால வந்து அவங்களோட டீடைல்ஸ் நம்ம எடுக்க முடியாதுங்க. இங்க நான் கான்டாக்ட் இன்ஃபோக்கு போனாலுமே வந்து அவங்களோட மெயில் ஐடி எதுவுமே எனக்கு கிடைக்கல. அப்ப நான் என்ன பண்றேன்னா வந்து இந்த ஹெச்ஆர் உடைய சில டீடைல்ஸ், ஹை லெவல் டீடைல்ஸ் நம்ம எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ராக்கெட் ரீச் அப்படின்ற டூலுக்கு போயிட்டோம். சோ அங்க போயிட்டு அந்த ஹெச்ஆர் உடைய பேரை நம்ம போடணுங்க. இங்க நேம் இருக்குல்ல, இந்த இடத்துல போட்டுருங்க. போட்டுட்டு லொகேஷன் தெரிஞ்சுனா லொகேஷன் நீங்க கொடுக்கலாங்க. அப்படி இல்லையா ஆக்குபேஷன், ஸ்கில், எந்த கம்பெனி, எல்லா டீடைலுமே கொடுக்கலாங்க. எதெல்லாம் கொடுக்க முடியும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹெச்ஆர் எந்த கம்பெனில இருக்கான்னு உங்களுக்கு வந்துச்சுங்க. இந்த லிஸ்டா இருக்கிற கம்பெனியும் இதுவும் சேமா இருக்கான்னு நம்ம பாத்துக்கணுங்க. பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட இமெயில் இங்க லிஸ்டா இருக்கும். அவங்களோட இமெயிலுக்கு நாம வந்து டைரக்டா மெயில் பண்ண முடியுங்க. சோ இந்த ட்ரிக் மூலமா வந்து எந்த ஹெச்ஆர் இருந்தாலும் அவங்களுடைய மெயில் ஐடியை நம்மளால எடுக்க முடியுங்க. அவங்களுக்கு டைரக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணலாங்க. இது மூலமா உங்களுடைய ட்ரீம் ஜாப் நீங்க அடைய முடியும். லிங்க்டின்ல ஜாப் சர்ச் பண்ணும்போது இந்த 5 ட்ரிக்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா ஜாப் அடிச்சலாங்க. ட்ரிக் நம்பர் 1, ஓபன் டு வர்க். இப்போ உங்கள் ப்ரொஃபைலுக்கு போயிடுங்க, ஓப்பன் டூன்ற ஆப்ஷன் போங்க, ஃபைண்டிங் நியூ ஜாப் போங்க. அந்த இடத்துல வந்து ரெக்ரூட்டர்ஸ் ஒன்லியே செலக்ட் பண்ணுங்க. ஆல் லிங்க்டின் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணாதீங்க, ரெக்ரூட்டர்ஸ் ஒன்லியே நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து வேலை தேடிட்டு இருக்கிறது ரெக்ரூட்டர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியணும். இப்போ ட்ரிக் நம்பர் 2, டார்கெட் சர்ச். நாம வந்து கரெக்டான இண்டஸ்ட்ரியில் கரெக்டான ரெக்ரூட்டர்ஸை நம்ம கண்டுபிடிச்சி அவங்கள வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி நம்ம ஜாபை அட்டாக் பண்ண முடியுங்க. நீங்கள் சர்ச்சுக்கு போயிடணும். சர்ச்சில் வந்து ரெக்ரூட்டர் ப்ளஸ் எந்த இண்டஸ்ட்ரி, ஐடியோ ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ரெக்ரூட்டர்ஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லிஸ்ட் ஆவாங்க. இவங்க கூட ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு பர்சனலாக ஒரு டிஎம் மெசேஜ் பண்ணலாங்க. இது மூலமாக வந்து ஜாபை நீங்கள் ஈஸியாக அட்டாக் பண்ண முடியுங்க. ட்ரிக் நம்பர் 3, சேலரி ரெக்யர்மெண்ட்டுங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த சேலரியில் உங்களுக்கு ரேஞ்ச் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ சர்ச்சில் போயிட்டு டிசைட் சேலரியை கொடுத்துட்டு அது கூடயே வந்து உங்களோட இண்டஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணலாங்க. அதை பேஸ் பண்ணி உங்கள் இண்டஸ்ட்ரியில் அந்த பர்டிகுலர் சேலரி ரேஞ்சில் இருக்கிற எல்லா ஜாபுமே உங்களுக்கு கிடைக்கும். ட்ரிக் நம்பர் 4, ஹைரிங் ஃப்ரம் நெட்வொர்க். உங்களோட நெட்வொர்க்ல யாரெல்லாம் ஹைரிங் பண்றாங்களோ அவங்க என்ன மாதிரி ஜாப் ஹைர் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு போயிடுங்க. ஹைரிங் சம்மோனை போய் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க எதெல்லாம் வந்து ஹைரிங் தராங்களோ உங்களுக்கு மெசேஜஸாக வந்துகிட்டே இருக்குங்க. அண்ட் ட்ரிக் நம்பர் 5, நீங்கள் ஏதோ ஒரு ஜாபை சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து
உங்களுடைய லிங்க்டின் சர்ச்சில் போயிட்டு ரெக்ரூட்டர் அண்டு கொடுத்துட்டு எந்த மாதிரி ஜாப் சர்ச் பண்ணீங்களோ அதை கொடுத்துட்டு அண்டு ஹைரிங்ன்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னெல்லாம் பாசிபிள் ரீசெண்டான ஜாப்ஸ் இருக்கோ எல்லாமே கிடைச்சிருங்க. ஸோ நம்மளோட 5 ட்ரிக் பார்த்தாச்சுங்க. 6வது ஒரு ஸ்பெஷல் ட்ரிக் நான் உங்களுக்கு தரேங்க. நீங்க ஒரு ஜாப் சர்ச் பண்ணும்போது நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா வந்து கரண்ட் கம்பெனியில் போயிட்டு உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க ஃப்ரெஷ்ஷான போது. அப்போ வந்து லுக்கிங் ஃபார் ஏ நியூ ஜாப், லுக்கிங் ஃபார் ஏ ரிமோட் ஜாபுங்க, ஓகே, ஓப்பன் டு ஒர்க், அந்த மாதிரி கரண்ட் கம்பெனியில் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ரெலவெண்ட்டாக இருக்கிற எல்லா ப்ரொஃபைலுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. இது மூலமாக ஈஸியாக நீங்கள் ஜாபை அட்டாக் பண்ண முடியுங்க. என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.